சிஎஸ்கே முதலா கோப்பையை வென்ற தினம். மஞ்சள் படை நினைவுகள்ல நெகிழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த டீம் அவுட்னு இப்ப எப்படி பலர் சொல்லிட்டு வராங்களோ அதே மாதிரி நிலையில இருந்து மீண்டு வந்து சிஎஸ்கே கப்படிச்ச வரலாறு படைச்ச நாள் ஏப்ரல் 25, 2010. முதல் 7 போட்டிகள்ல 2 போட்டிகள்ல மட்டும் ஜெயிச்ச சிஎஸ்கே அடுத்த 7 போட்டியில 5ல ஜெயிச்சு அரையிறுதிக்கு போச்சு. கடைசி லீக் போட்டியில தான் தோனி சம்பவம் செஞ்சாரு. ஃபைனல்ல ஜெயிக்கிற மாதிரி இருந்த சிஎஸ்கேவுக்கு பொல்லார்ட் மட்டும் வில்லனா மிரட்டிட்டு வர, ஆல்பி மோர்கல் ஓவர்ல ஹைடன் பிடிச்ச கேட்ச் சிஎஸ்கேவுக்கு வெற்றியை கொடுத்துச்சு. முதன்முறையா ஐபிஎல் கோப்பையை வென்று வரலாறு படைச்சுச்சு. இந்த வரலாற்று நாளை நினைவு கூர்ந்து போட்டோவை ஷேர் பண்ணி வரும் சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு பக்கம் தற்பொழுதைய டீம் நிலைமைய பார்த்து குமுறிட்டும் இருக்காங்க. சிலர் நம்மால முடியும் அப்படின்னு மோட்டிவேஷனும் கொடுக்கறாங்க. பிரீத்தி ஜிண்டா ஒர்க்அவுட் மூலமா ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. சினிமாவை போல ஐபிஎல்லையும் பஞ்சாப் டீம் உரிமையாளரா கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் மனச கவர்ந்துட்டு வராங்க பிரீத்தி ஜிண்டா. இவங்களுக்கெல்லாம் வயசே ஆகாதான்னு இப்பவும் பலர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஃபிட்னஸ் சீக்ரெட் சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க பிரீத்தி ஜிண்டா. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது முதுகெலும்பு செம்ம ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லியிருக்க பிரீத்தி ஜிண்டா, முதுகெலும்பு எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்குதோ அந்த அளவுக்கு நாமளும் இளமையா இருப்போம்னு ஒரு ஃபேமஸான வரிய ஷேர் பண்ணிருக்காங்க. முதுகெலும்பு வலிமையா இருக்கிறது தான் நல்ல உடல்நிலைக்கும் கேரக்டருக்கும் அடித்தளம்னு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லிருக்காங்க. ஆர்சிபி டீமுக்கே நான் தான் லக்கி சாம்னு சொல்லி மகிழ்ந்திருக்காங்க பிவி சிந்து. ஐபிஎல்ல ஹோம் கிரவுண்டான சின்னசாமியில எல்லா போட்டியிலையும் தோத்துட்டு வந்த ஆர்சிபி வியாழக்கிழமை நடந்த போட்டியில ஒரு வழியா முட்டி மோதி நூலிழையில ஜெயிச்சு அசத்தினாங்க. இந்த போட்டிய நேர்ல பார்த்து ரசிச்சிருக்காங்க பேட்மிண்டன் வீராங்கனை பிவி சிந்து. போட்டி முடிஞ்ச பிறகு இன்ஸ்டால போஸ்ட் போட்ட சிந்து, புத்தியில என்னதான் ஹைதராபாத் டீம் இருந்தாலும் மனசுக்குள்ள இப்ப புது டீம் வந்துருச்சுன்னு ஆர்சிபிக்கு ஹார்டின் விட்டுருக்காங்க. ஈ சால கப் நம்துன்னு கமெண்ட் போட்ட சிந்து, நோட் பண்ணிக்கோங்க உங்களோட லக்கி சாம் நான் தான்னு ஆர்சிபிய டேக் பண்ணி போட்டிருக்காங்க. இத பார்த்த ஆர்சிபி ஃபேன்ஸ் அடிக்கடி சின்னசாமிக்கு வந்துட்டு போங்கன்னு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க.